இன்றைக்கி வந்து ஐயப்பன் கோயில் மலர் பூஜைக்கு கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து எல்லோரும் நாங்கள் போகலாம் டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. அங்கே கோயிலுக்கும் நாங்கள் வந்து போயாச்சு. கோயிலில் போய் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு வந்து இந்த வாழைத்தாறுலேயே வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து வாழைத்தாறுலேயே வந்து அவங்க செஞ்சு வச்சது தான். பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி இது வந்து என்ன கோயில் அப்படின்னா ஐயப்பன் கோயில் தான். இங்கே வந்து மலர் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அந்த பூஜை கொடுக்கறதுக்காக அவங்க வந்து 3 நாளாகவே வந்து இதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இது வந்து கடைசி நாள் இன்றைக்கி தான் வந்து நாங்கள் போனோம். இன்றைக்கி வந்து போய் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது இன்றைக்கி தான் போனோம் அப்படின்னா நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் போயிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து சரி எங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இன்றைக்கி காலையில் தான் நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு கிளம்புறோம். அங்கே போனால் மத்தியானம் சூப்பரான ஒரு அன்னதானங்க. இது வரைக்கும் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி பரிமாறி வந்து பார்த்தது கோயிலில் வந்து இந்த மாதிரி அந்த சூப்பராக ஒரு அன்னதானம் 7-8 கூட்டு, அப்புறம் வந்து பொரியலும் சாம்பார் ரசம் பருப்பு எல்லாம் வச்சு நல்லா நீட்டாக பொறுமையாக நிதானமாக கொடுத்தாங்க சாப்பாடு. அதை நல்லா சாப்பிட்டுட்டு சாமியை இன்னும் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே பிரசாத பேக்கும் கொடுத்தாங்க. ஸோ அதையும் வந்து வாங்கிட்டு நாங்கள் இன்னும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஃப்ரீயாக உட்காந்து எடுத்து நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருந்தது. மொத்தத்தில் வந்து எதுவுமே நம்ம வந்து குறை சொல்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணியிருந்தாங்க. நான் அப்போ வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரசாத பேகம் வாங்கிட்டு நாங்கள் வந்து இப்போ கிளம்பலாங்கும்போது சரி நான் ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம வந்து மீட் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து உட்காந்துருந்தோம். ஸோ 4 பேரும் சேர்ந்து உட்காந்துருந்து கொஞ்சம் வந்து அரட்டை அடிச்சுட்டு அப்படியே 4 ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்தாலே நம்ம வந்து ரொம்பவே வந்து அரட்டை அடிப்போம். இதில் இந்த மாதிரி என்னென்னா நம்ம வந்து காலேஜ் லைஃப்பில் தான் இந்த மாதிரி இருந்திருப்போம். ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து ஜாலியாக பேசி எடுத்து. ஆனால் அது ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கி வந்து ஒரு 4 பேர் சேரும்போது நம்ம வந்து ஜாலியாக பேசிட்டு அப்படியே நம்மளுடைய ஃபேமிலி விஷயங்களையும் வந்து ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சதை நமக்கு சொல்லி அப்படியே வந்து பேசிட்டு எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். நல்லாவே இருந்தது. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது நமக்கு. வீட்டுக்குள்ளேயே நம்ம நம்ம கொஞ்சம் வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே வரும்போது நம்மளுடைய மைண்டை ரிலாக்ஸாக இருக்கும். நம்மளும் வந்து நல்லா ஹாப்பியாகவே வந்து ஃபீல் பண்ணுவோம். ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. சரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் போட்டுட்டு என்னுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு ஹைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓகே, பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். ஓகே, பாய். தேங்க்யூ.